போகும். குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இன்னைக்குள்ள கிளாஸில் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதே வந்து யூனிட் நம்பர் 5ல் அதே யூனிட் நம்பர் 5 பார்ட் பி பார்க்குறோம். ஆக்சுவலாக இதனோட சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் நம்ம. ஸோ PH 3256. ஸோ இதுதான் சப்ஜெக்ட் கோடு. ஸோ இதில் வந்து பார்ட் பி ஃபஸ்ட்டு கொஸ்டின். நான் கொடுக்குற இந்த கொஸ்டினை மட்டும் முதல்ல படிச்சிருங்க. ஸோ இதுவே மோர் தென் எனாஃப். டெஃபினட்டாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும், 16 மார்க்கு. எய்தராரில் கேட்கும்போது என்னது அப்படின்னா, ஒரு கொஸ்டின் தான் அட்டன் பண்ணுற மாதிரி வரும். இன்னொரு கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது, படிக்கலைன்னா தெரியாது. ஆனால் இந்த கொடுத்துருக்குற இந்த 4 கொடுக்க போகிற இந்த கொஸ்டினை ஃபுல்லாக நீங்கள் தரவு பண்ணிட்டு போயிடணும். ஸோ இதுலேயே நான் கொடுக்குறதுலையுமே நீங்கள் சாய்ஸ் வச்சு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து அட்டன் பண்ணுறது வந்து கஷ்டம்தான். அதனால் கொடுத்துருக்குற கொஸ்டின், நான் கொடுக்குற இந்த கொஸ்டின்ஸை ஃபுல்லாக என்ன பண்ணுங்க அப்படின்னா, எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை ஃபுல்லாக இதை படிச்சுட்டு வந்துடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னது பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ்பிளைன் குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட். First question is quantum confinement and quantum structures. It's most important question. Quantum structures. So second one is, second question பார்த்தீங்க அப்படின்னா, describe single electron phenomena. அதாவது சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஸ்டர். இப்போ இதை எழுதும்போது இதுக்குள்ளே நோட்ஸ் நான் இதை எப்படி எழுதணுங்கிறத நான் சொல்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நம்ம பார்ப்போம். ஸோ சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஸ்டர். தேர்டு ஒன் இஸ் ஸோ டனலிங், அதாவது ரெசனண்ட் டனலிங் டயோடு. நெக்ஸ்ட் ஒன் இஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ரெசனண்ட் tunneling diode. ஸோ ஃபோர்த்து கொஸ்டின் ஒன் இஸ், இது 3 இதுலையுமே ஆக்சுவலி நம்மளுக்கு ஒன்று வந்துடும். பட் அடிஷ்னலாக நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 2 கொஸ்டின் நம்ம படித்து வைக்கிறோம். ஸோ ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன், ரைட் ஏ ஷார்ட் நோட் write a short note on. So first question பார்த்தோம் அப்படின்னா, band gap of nanomaterials. So second question, Coulomb blockade effect. ஸோ இதை கேட்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு 8 மார்க்ஸ்லேயும் இது வந்து ஒரு 8 மார்க்ஸ்லேயும் கேட்டு மொத்தம் வந்து 16 மார்க்ஸ் நம்மளுக்கு கேட்கலாம்.
ஸோ இந்த 4 கொஸ்டின்ஸை நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து சாய்ஸே வைக்கக்கூடாது கொடுத்துருக்கிறதுல. இதில் இருந்து டெஃபினட்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின்ஸு நம்மளால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இப்போ இதுக்குள்ள நோட்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில், அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் இதை போஸ்ட் பண்ணுறேன். நான் அதை பார்த்து படிச்சுக்க வேண்டியது. அதாவது நியூவாக தான் நான் படிக்க போகிறேன், எனக்கு இன்னும் ஷார்ட்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த நோட்ஸ் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸு, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 1 by 1 ஒரு கொஸ்டின்ஸாக நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.